இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் அவகிட்ட கேள்றா. மித்ராவை கவனிச்சுங்களா ஆண்டி? விவேக் கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அண்ணன் தம்பிங்களை கவனிக்கிற, நான் அக்கா தங்கச்சிங்களை கவனிச்சிட்டு இருக்கேன். அவர்கிட்ட சீக்கிரமா கோயில பத்தி சொல்லு ஜானு. லக்ஷ்மி கூட ஜானு கிட்ட எதையோ சொல்றா. ஒருவேளை அது பார்வதி மேட்டரா இருக்குமோ? இப்போ ஹாட் டாபிக் அதுதானே. அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல மாமா கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். சித்தி சித்தப்பா நீங்க கொஞ்சம் இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன லக்கி அது? நாளைக்கு நம்ம எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போலாம்பா. லக்கிக்கு ஜரம் குறைஞ்சிச்சுன்னா கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். அப்படியா ஜுனு? அண்ணனும் நாளைக்கு ராமர் கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டானா? உண்மையாவா? அக்கா கூட அதுதான் வேண்டிக்கிட்டா. வாவ், அப்பா அம்மா ஜுன்னு எல்லாரும் ஒரே வேண்டுதல வேண்டிக்கிட்டாங்க போல இருக்கு. நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது இன்னொன்னு. ஆமா லக்கி, உனக்காக அம்மா அப்பா ஜுன்னு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வேண்டிக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க 4 பேரோடது பிளட் ரிலேஷன்ல. அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு இப்ப வரைக்கும் அண்ணன் டென்ஷன் பட்டுக்கிட்டே இருந்தான். அப்படியா? அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு மாமா நினைச்சாரா? இந்த விஷயத்த முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இந்த விஷயத்த பத்தி தான் நானும் அன்னைக்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா ஜானு, நீ அண்ணா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அது என்ன விஷயம்? அதுவா, இன்னைக்கு சமையல் எல்லாமே அக்கா தான் பண்ணா. எப்படி இருக்குன்னு மாமா கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். ஏன் போய் சொன்ன? அந்த விஷயத்தையே சொல்லிருக்கலாம்ல. மாமாவே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சப்ப நம்ம எதுக்கு அந்த விஷயத்த பத்தி பேசணும்? அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு கோவிலுக்கு போறோம். ஆமா லக்கி, கோயிலுக்கு போகணும்னு ஜுன்னு வேண்டிக்கிட்டான். உன் அப்பா வேண்டிக்கிட்டாரு. உன் அம்மா கூட மனசுல அததான் நினைச்சிட்டு இருக்காங்க. உன் சித்தப்பா சொன்ன மாதிரி இது ரத்த சம்பந்தம் இல்ல. ஓ, ரத்த சம்பந்தம்னா இதானா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சித்தி.